வட்டார வழக்கில் தமிழ் கொட்டாரம் அடிக்கிற கோவை மண்ணில் கூடியிருக்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சிறியவர்கள், இந்த எளிய பிள்ளைகள் ஏன் இவ்வளவு பெரிய வேலையை செய்ய தொடங்கினோம் என்றால், நான் படித்திருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெருமகன் அறிஞர் அண்ணாதுரை செத்து போகிறார். அவர் செத்து போன பிறகு முதலமைச்சராக கலைஞர் கருணாநிதி அவர்கள் தேர்வாகிறார். கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கொள்வதற்காக ஒரு மகிழுந்திலே ஏறி, காரிலே ஏறி சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்குள்ளே செல்கிறார். அவருடைய வாகனம் உள்ளே நுழைந்து விட்டது. செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்குள்ளே இருக்கிற சாலையிலே அந்த வாகனம் சென்று கொண்டிருக்கிறது. அந்த சாலையின் இரு மருங்கிலும் புல்லும் பூண்டும் வண்டி கிடக்கிறது. கலைஞர் கருணாநிதி அதை பார்க்கிறார். அவர் பார்த்துவிட்டு, நான் ஒரு முதலமைச்சர், நான் வருகிற போது இந்த பாதையிலே புல்லும் பூண்டும் வண்டி கிடப்பதா, உடனே இதை சுத்தம் செய்யுங்கள் என்று ஒரு காவலாளியை அழைத்து உடனே அதை சுத்தம் செய்ய சொல்கிறார். அந்த காவலாளி மண்வெட்டியை தூக்கி கொண்டு ஓடி வந்து உடனே அதை சுத்தம் செய்கிறார். சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே நின்று கொண்டிருந்த காவலுக்கு நின்று கொண்டிருந்த ஒரு ராணுவ வீரன் வேக வேகமாக ஓடி வந்து அந்த காவலாளியை தடுத்து நிறுத்தி, இது சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை, இது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள கட்டிடம், மாநில அரசு இதை வாடகைக்குத்தான் பயன்படுத்துகிறது, இங்கே புல்லை புடுங்குவதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை என்று சொல்கிறார். கலைஞர் கருணாநிதி கோபப்படுகிறார். நான் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக போகிறேன், புல்லை புடுங்குவதற்கு கூட எனக்கு தகுதி இல்லை என்றால் வேறு நான் எதை பிடுங்கிவிட போகிறேன் என்று கொக்கரிக்கிறார். சட்டமன்றத்தை கூட்டி அமைச்சர்களை அழைத்து புல்லை புடுங்க அனுமதி வேண்டும் என்று தீர்மானம் போட்டு தீர்மானம் எழுதுகிறார். அனுப்புனர் கலைஞர் கருணாநிதி, தமிழகத்தின் முதலமைச்சர். பெருனர் மதிப்பிற்குரிய இந்திரா காந்தி அம்மையார், பாரத பிரதமர். மதிப்பிற்குரிய இந்திரா காந்தி அம்மையார் அவர்களே, நான் தமிழகத்தின் முதலமைச்சர், எனக்கு புல்லை புடுங்க அனுமதி வேண்டும், புல்லை கூட நான் புடுங்கவில்லை என்றால் தமிழகத்தில் வேறு எதை நான் புடுங்கிவிட போகிறேன் என்று அனுப்புகிறார். அந்த தீர்மானம் இந்திரா காந்தி அம்மையாருக்கு கிடைக்கிறது. அவர் வாங்கி அதை படித்துவிட்டு கலைஞர் கருணாநிதிக்கு பதில் கடிதம் போடுகிறார். கலைஞர் கருணாநிதி அவர்களே, உங்களுடைய புல் புடுங்கும் சமாச்சாரம் நிலுவையில் உள்ளது என்று பதில் அனுப்புகிறார். உடனே கலைஞர் கருணாநிதி கோபப்பட்டு, நாடு ஒவ்வொரு திமுக காரருக்கும் இது தெரியும், இது சத்தியம், இது நடந்த உண்மை, ஒவ்வொரு திமுக காரனையும் அழைத்து ஒவ்வொரு ஊரிலும் பொதுக்கூட்டம் மாநாடு போட்டு புல்லை புடுங்க அனுமதி இல்லையா, போராட்டங்கள் அறிவித்து சாலை மறியல் செய்து சட்டமன்றத்தை கூட்டி தீர்மானம் போட்டு மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்தவர் கலைஞர். 5 வருடம் கிடைத்து அம்மையார் இந்திரா காந்தி பரவாயில்ல புடுங்கிக்கோங்கன்னு அனுமதி கொடுத்துறார். கடைசியா அந்த புல் புடுங்கப்பட்டது. சாதாரண புல்லை புடுங்குவதற்கு மறியல் செய்தவர், பொதுக்கூட்டம் போட்டவர், பேரணி நடத்தியவர், சட்டமன்றத்தை கூட்டியவர், தீர்மானம் போட்டவர், மத்திய அரசுக்கு அனுப்பியவர், அப்படியெல்லாம் அனுப்பி புல்லை புடுங்கிய பெருமகள் 2009 இனம் சத்து விழுகிற போது எதை புடுங்கிக் கொண்டிருந்தா? எதை புடுங்கிக் கொண்டிருந்தா? அவர் இந்த இனத்திற்கு செய்ய வேண்டியதை செய்திருந்தால், இந்த எளிய பிள்ளைகள் அவரை தலைவர் என்று ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், அவர்தான் தமிழினத்தின் பிரதிநிதி என்று ஒவ்வொரு வீதியிலும் துதிவாடி திரிந்த பிள்ளைகள், அவரை எதிர்த்து நிற்க வேண்டிய அவசியம் ஏன் வந்தது? ஏன் வந்தது? 5 முறை இந்த மண்ணிலே அவரை முதலமைச்சராக்கி அழகு பார்த்தோமே, ஆட்சி அரியணையை தூக்கி கொடுத்தோமே, செங்கோலை தூக்கி கொடுத்தோமே, என்ன கேட்டோம் கலைஞரிடத்தில்? எங்கள் அக்கா தங்கச்சிக்கு பட்டு புடவை எடுத்து கொடுன்னு கேட்டோமா? நகை போட்டு திருமணம் பண்ணி வைங்கன்னு கேட்டோமா? மாட மாளிகை கூட கோபுரங்கள் கட்டி கொடுங்கள் என்று கேட்டோமா? என்ன கேட்டோம்? ஒரு இனம் பக்கத்திலே செத்து விழுகிறது ஐயா. எந்த இனத்தின் மொழியை பேசி நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினீர்களோ, எந்த மொழி பேசக்கூடிய மக்கள் உங்களை 5 முறை முதல்வராக்கி அழகு பார்த்தார்களோ, அந்த மக்களுடைய இரத்த சொந்தங்கள் பக்கத்திலே செத்து விழுகிறார்கள் ஐயா, தயவு செய்து காப்பாற்றுங்கள் என்று கெஞ்சி கிடந்தோமே. நீங்கள் செய்ததென்ன? கலைஞர் கருணாநிதி செய்ததென்ன? துரோகம். வேறு வழி இல்லை. உங்களுக்காக பேசிய பிள்ளைகள் என்று உங்களுக்கு எதிராக பேசுகிறோம்.
வேற என்ன? இதே நிலைதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில். சாராயத்தை ஒவ்வொரு வீதியிலும் திறந்துவிட்டு, சாராய கடையை திறந்துவிட்டு இந்த இனத்தையே ஒட்டுமொத்தமாக கருவறுப்பதற்கான வேலையை இந்த அரசுகள் செய்கிறது. 8வது படிக்கிறவன், 10வது படிக்கிறவன், 7வது படிக்கிறவன் சாராயம் குடிச்சிட்டு நடுத்தருவில் விழுந்து கிடக்கிறானே. ஒரு இனம் போதையில தள்ளாடி திரியுதே. குட்டி நோயாளிகளாக இந்த இனத்தின் இளைஞர்கள் மாறி இருக்கிறார்களே. இதற்கு காரணம் இந்த அம்மையாரும், இந்த ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள். காரணமே இல்லாம குடிக்கிறான், எதுக்கெடுத்தாலும் குடிக்கிறான். காவல்துறையில் இருக்கிறவன் குடிக்கிறான், பொறியாளர் குடிக்கிறான், வழக்கறிஞர் குடிக்கிறான், அத்தனை வயலுகளும் குடிக்கிறான். மற்ற எல்லா நாடுகளிலும் குடி என்பது ஓய்வு நேர பொழுதுபோக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் அது ஒரு வாழ்க்கை முறையாக மாறி இருக்கிறது. காலையில் ஒரு கோட்டு போடுறான், மதியம் ஒரு கோட்டு போடுறான், ராத்திரி ஒரு கோட்டு போடுறான். காரணமே தேவையில்லை. ஒருவன் குடிச்சிட்டு இருந்தான், இன்னொருத்தன் போய் கேட்டான், ஏன்டா குடிக்கிறேன்னு. நான் குடிச்சு குடிச்சு குடிகாரன் ஆயிட்டேன், அந்த சோகத்தை போக்குறதுக்காக குடிக்கிறேன்னு சொன்னான். எப்பொழுதுமே நீ குறைவாதான்டா குடிப்ப, இன்னைக்கு ஏன்டா முழு போத்தலை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்டா, குவார்டர் போத்தல் தான் தேடி பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல, அந்த சோகத்தை போக தான் முழு போத்தலை வாங்கி அடிச்சுக்கிட்டு இருக்காங்கிறான். அந்த அளவில் தான் இருக்கு. ஒருவன் நிற போதையில தள்ளாடி ராத்திரி 12 மணிக்கு ஒரு மருத்துவர் வீட்டை கதவை தட்டியிருக்கான். மருத்துவர் கதவை திறந்திருக்கார். இவன் நிற போதையில, டாக்டர் எனக்கெல்லாம் 2 தெரியுது டாக்டர் அப்படின்னு இருக்கான். மருத்துவர் அதுக்கு திருப்பி, அதை சொல்லி அதுக்கு 4 பேர் வந்தீங்கன்னு கேட்டிருக்கார். அந்த அளவில் தான் இருக்கு. குடிநோயாளியாக மாறி போயிட்டான். அத்தனை பேரும் போயிட்டான். இந்த மண்ணில் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவர் எங்க இருப்பார் என்று யாருக்குமே தெரியாது. அவர் எதிர்கட்சி தலைவரான செய்தி இன்னைக்கு அவர் காதுக்கே போய் சேரல. அதுபோல ஒரு ஆள் சரக்கு கட்டணம் உயர்ந்தா போராட்டம், மற்ற எதுக்கும் போராட்டம் இல்லை. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொருளாதார கொள்கை, இந்த மண்ணிற்கான மண்ணியல் கொள்கை, நிலவியல் கொள்கை, எது ஒன்றாவது யாராவது தேமுதிக மேடையிலே பேசி நீங்கள் கேட்டதுண்டா? மத்தியில் ஒரு ஆட்சி நடக்கிறது, பாரதிய ஜனதா ஆட்சி. என் வயதுக்கு நான் உலக அரசியல் வரலாறை ஓரளவு படித்திருக்கிறேன். ஒவ்வொரு அரசியல் கட்சியின் நிகழ்வையும், ஒவ்வொரு அரசியல் கட்சியின் நடவடிக்கைகளையும் உற்று நோக்குகிறேன். எனக்கு தெரிந்து உலகத்திலேயே மூத்தரவத்தை வச்சு அரசியல் செய்த ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். முன்னாடி மாட்டு கோமியம் நல்லதுன்னா, பின்னாட்கள்ல மனித சிறுநீரை ஊத்துங்க ஆப்பிள் நல்லா வளரும்னா, இது ரெண்டுமே பேசினது மத்திய மந்திரி. அந்த அளவில் தான் இருக்கு. என்ன மதம்? ஏன் இந்த மண்ணில் மதத்தை திணிக்கிறீர்கள்? நான் வெளிப்படையாக கேட்கிறேன், ஏன் நீங்கள் மதத்தை திணிக்கிறீர்கள்? இந்த இந்து மதம் தானே என்னை பல்லர் என்றும் பறையர் என்றும் கோணார் என்றும் நாடார் என்றும் சக்கலியர் என்றும் பிரித்து வைத்தது. இந்த இந்து மதம் தானே. உங்கள் மதம் சமத்துவத்தை போதிக்கிறதா? உலகின் எல்லா மதங்களும் மனிதனை படைத்தான் என்று சொல்கிறது. உங்கள் இந்து மதம் மட்டும்தான் மனிதனை, கடவுள் ஒரு மனிதனை தலையிலிருந்து படைத்தான், ஒரு மனிதனை தோளில் இருந்து படைத்தான், ஒரு மனிதனை காலில் இருந்து படைத்தான் என்று படைப்பினையே பிரிவினை பேசுவது உங்களுடைய மதம். அறிவில் சிறந்த பெருமக்களே, நான் உங்கள் மனசாட்சியை தொட்டு ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை கோவில்களும் யாருடையது? இந்த கோயில் கட்ட நிலம் கொடுத்தவன் எவன்? இந்த கோயில் கட்ட சிலை செதுக்கியது எவன்? இந்த கோவிலுக்கு பாரம் தூக்கி கல்லை தூக்கி மேலே ஏற்றியது எவன்? மரம் நட்டவன் எவன்? புல் நட்டவன் எவன்? அத்தனையும் உனது எனது வாட்டன் தமிழன். ஆனால் இன்று கோவிலுக்குள்ளே இருப்பவன் எவன்? தமிழன் அல்லாத பார்ப்பனன். எப்படி போச்சவன் கைக்கு? நாம் தமிழர் கட்சி அறிவிக்கிறே கோவில்கள் மீட்பு போராட்டம் என்ற ஒரு பாரிய போராட்டத்தை வீர தமிழர் முன்னணி ஆரம்பிக்குது. அது என்னடா என் சாமிக்கு நீ சொல்ல மந்திரம் சொன்னா கேக்குது, நான் மந்திரம் சொன்ன என் சாமி கேட்கதா? புரியாதா சாமிக்கு? என்ன நீ உள்ள விட மாட்டியா? நான் சொல்றேன்டா, ஆரோக்கியம் பிரதா துனோ தினகரகா சந்திரோ யஸ்வ நிர்மலம் பூத்தி பூமி சுதா சுதாம் சுதனேகா பிரக்ஞாம் குரு கபரம் காவிய கோமல வாக்குலாச மத்தலம் பந்தா முத்தம் சர்வதா ராகுர் பாகுபலம் விரோத சமலம் கேது குலஸ்யோனதிம் ஸ்வஸ்தி பிரஜாய பரிவாளயந்தம் ஞாயன மார்கேன மகிமைஷாஹ கோ பிராமணே சோமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. உடா என்ன உள்ள உடானே விடுவியா? என்னது அயோக்கியத்தனம்? அத்தனையும் போச்சு. என் கோவில் போச்சு, என் மொழி போச்சு. ஹிந்தியை கொண்டு வந்து திணிப்பது, சமஸ்கிருதம் கொண்டு வந்து திணிப்பது,
இந்த மண்ணிலே இந்த மண்ணை காக்க போராடுகிற பிள்ளைகள் மீது, இந்த மொழியை காக்க போராடுகிற பிள்ளைகள் மீது, சாதி மத ஏற்றத்தாழ்வுகள் இந்த மண்ணில் இருக்கக்கூடாது என்று நினைத்து களத்திலே பேசுகிற பிள்ளைகள் மீது வழக்கு வழக்கு. எங்களை தீவிரவாதிகள் போல, இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் போல சித்தரித்து காட்டுவது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், சீமானின் தம்பியாக பிரபாகரன் பிள்ளையாக சொல்கிறேன், உங்களுடைய சிறையும் அடக்கு முறையும் எங்கள் இதயத்திலே பற்றி எரிகிற விடுதலை வெறிக்கு எண்ணெய் ஊற்றுவதை தவிர வேற என்ன செய்யும்? வேற என்ன செய்யும்? என்ன செய்யும்? அறிவில் சிறந்த பெருமக்களே, நீங்கள் யோசிக்க வேண்டும். இது மாற்றத்திற்கான அரசியல். படித்த பிள்ளைகள் ஒரு பாரிய அரசியலை உங்கள் முன்னால் கொண்டு வந்து வைக்கிறோம். நாங்கள் பிரகடனப்படுத்துகிறோம், எங்கள் மண் எங்கள் மக்களுக்கானது, எங்கள் வளங்கள் எங்கள் மக்களுக்கானது. ஒருவன் 1 ஏக்கர் நிலம் வைத்திருப்பது என்பதே அறிவில் சிறந்த பெருமக்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். எத்தனை நூற்றாண்டு கால கனவு. குறிப்பிட்ட சிலர் மட்டுமே நிலவுடைமை சமூகமாக இருந்த இந்த நாட்டிலே இன்று ஒவ்வொருவன் மனிதன் கையிலும் நிலம் இருப்பது என்பது நூற்றாண்டு கால கனவு. அந்த நிலத்தை அப்படியே பிடுங்கி அந்நிய பெரு நிறுவனங்களின் சாப்பாட்டு மேசையிலே கூறு போடுகிற அரசு ஒருபோதும் இந்த மக்களுக்கு நல்ல அரசு அல்ல, நல்ல அரசு அல்ல. அறிவில் சிறந்த பெருமக்களை எல்லாவற்றையும் சிந்திக்கிறோம், எல்லாவற்றையும் சிந்திக்கிறோம். இந்த மண்ணினுடைய அரசியலை உற்று நோக்குகிறோம். ஒரு பாரிய செயலை செய்து முடித்துவிட்டு இந்த பிள்ளைகள் திமிரோடு உங்கள் முன்னால் இருக்கிறோம். இதுவரை தமிழ் தேசிய வரலாற்றிலே சொல்லா பையை மாட்டிக்கொண்டு திருமண மண்டபங்களுக்குள்ளாக பேசப்பட்ட தமிழ் தேசிய அரசியலை, இலக்கிய வட்டங்களிலே பேசப்பட்ட தமிழ் தேசிய அரசியலை, மக்களில் இருந்து அந்நியப்பட்டு 3 பேர் 4 பேர் குழுவாக பேசி திரிந்த தமிழ் தேசிய அரசியலை சீமான் என்னும் கலகக்காரன் தான் பெருந்திரள் அரசியலாக மாற்றியது. நாங்கள் வரலாற்றில் ஒரு புதிய காலத்தை, புதிய சரித்திரத்தை, புதிய அரசியலை எங்கள் மக்களுக்காக திறந்திருக்கிறோம். அறிவில் சிறந்த பெருமக்களே, திறந்து வைத்திருக்கிறோம். இந்த பிள்ளைகளை நம்புங்கள், நாம் கட்டாயம் வெல்லுவோம், கட்டாயம் வெல்லுவோம். பாட்டு போராளி பாப் மர்லி சொல்கிறார், இந்த உலகத்திற்கு கெட்டது செய்ய நினைப்பவர்கள் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் ஒரு நாள் கூட ஓய்வெடுத்துக் கொள்வதில்லை. அவர்களே அப்படி என்றால் இந்த உலகத்திற்கு நல்லது செய்ய நினைக்கிற நானும் அப்படித்தான், நாங்களும் அப்படித்தான். உறுதியாக வெல்லுவோம். நாம் தமிழர். மாநில இளைஞர் பாசறையின் ஒருங்கிணைப்பாளர்